ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபீஸில் நேற்று எங்கள் டீம் பாட்லக் வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். சரி, நம்ம என்ன செஞ்சு எடுத்துன்னு போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஓகே ஹனி சிக்கன் விங்ஸ் எடுத்துகிட்டு போகலான்னு ஐடியா வந்துச்சு. சரி, இன்னும் 1 kg சிக்கன் விங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து இதை எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு முட்டை, ½ லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டேன், ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் கொரியண்டர் பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, அப்புறம் பெப்பர் ஒரு டீஸ்பூனில் போட்டு தேவையான அளவு சால்ட் போட்டு கொஞ்சமாக சோயா சாஸ் போட்டுக்கிட்டேன். 1 கப் மைதா மாவும் ½ கப் கார்ன்ஃப்ளவரும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் மைதா மாவும் கார்ன்ஃப்ளவரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சில்லி பவுடரும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் மேரினேட் ஆன விங்ஸ் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் வச்சுக்கிட்டேன். இப்போது ஒரு 10 பல் பூண்டும் கொஞ்சோண்டு இஞ்சியும் சின்னதாக சாப் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கன் விங்ஸை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இன்னும் டீப்பாக ரோஸ்ட் ஆனால் கூட டேஸ்ட் நல்லா வரும். அப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இல்லைன்னா பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சாப் பண்ணி வச்ச பூண்டையும் இஞ்சியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸ் கொஞ்சம், சோயா சாஸ் கொஞ்சம், ரெட் சில்லி சாஸ், அப்புறம் நீங்கள் கலர் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதில் ஹனி கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கொஞ்சம் கொதித்த உடனே கொஞ்சமாக சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு சால்ட்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா அந்த மிக்சர் கொஞ்சம் கொதிக்கும் போது சிக்கன் மிக்ஸ் எடுத்து போட்டு நல்லா லாஸ்ட்டில் கொஞ்சமாக ஒயிட், எல்லோ, கொத்தமல்லியும் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. டேஸ்ட் ஸ்பைஸியாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் வேறு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.